பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று நைட்டு நீ அந்த டைமில் ஃபோன் பண்ணதுமே நான் பயந்துட்டேன். நான் காலையில் கால் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, அப்பா ஃபோன் பண்ண உடனே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஒன்றும் எதுக்கு இப்போ திடீர்னு வர சொல்லியிருக்காங்க தெரியலக்கா. ஆனால் நாளைக்கு உடனே கிளம்பி வான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் தான் என்னன்னு தெரியும். உங்களை எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? எனக்குமே தெரியலடா எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு. அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. பட் அங்கே போனால் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட மேரேஜை பற்றி பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்கிற? நைட்டு அப்பா பேசும்போதே சொன்னார்ல, பிரபாக்கா வராங்க, அவங்க கூடயே வந்துருன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வரீங்கன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோட மேரேஜை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ உங்களை வர சொல்லியிருக்காங்க. என்னையும் உங்கள் கூட வர சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன எதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் கன்ஃபார்ம் உங்கள் மேரேஜை பற்றி பேசுறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்து நம்மளாம் ஏதாவது ஒன்று சொல்லலாம் தான். ஆனால் அங்கே போனால் தானே தெரியும் எதுக்காகன்னு. அது வரைக்கும் எதுவும் யோசிக்க தேவையில்ல. ஆமாம், போகிற வரைக்கும் எதுக்கு அதை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு, போகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நம்ம 2 பேரும் இது வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணதே இல்லைல்ல? ஆமாக்கா, நம்ம 2 பேரும் இன்ன வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணதே இல்லைல்ல? ஒன்று நிலா, நீங்கள், நான், நம்ம 3 பேரும் போயிருக்கோம். ஆனால் உங்கள் கூட நான் வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். நான் பஸ்ஸில் தான் டிக்கெட் போடலான்னு நினச்சேன். சரி பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் மாமா தான் பஸ்ஸில் வராத ட்ரெயினில் வான்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா பஸ்ஸில் தான் வந்திருப்பேன். பஸ்ஸை விட ட்ரெயின் நல்லா தான்க்கா இருக்கும். பஸ்ஸு நல்லா தான் இருக்கும், பட் பஸ்ஸை விட ட்ரெயின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கெலாம் ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்குமே ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் தான். இருந்தாலும் ட்ரெயின்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவேன். பஸ்ஸுனா கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஸோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகலான்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயின்லலாம் போய். நானுமே ரொம்ப நாள் ஆகுது ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணி. இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரா இவன்? சொல்லுங்க. இல்லை, நான் அவங்க கிட்ட பேசணும். என்ன, அவங்க கிட்ட பேசணுமா? ஒன்றும் சரியில்லையே. என்ன, என்கிட்ட பேசணுமா? யார் நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்கள் யார்? உங்களை நான் பார்த்ததே இல்லை. அதாங்க நானும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பே இல்லை, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். நான் கொஞ்ச நாளாக உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரைட்டு, செலவே இல்லாமல் இப்போ இங்கே ஒரு படம் ஓட போகுது. என்ன, கொஞ்ச நாளாக என்னை பார்த்துட்ருக்கீங்களா? ஹலோ, யாருங்க நீங்கள்? என்னை பார்த்துட்ருக்கேன்னு என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா இருங்க, அவர் என்ன சொல்ல வரான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்ச நாளாக என் அக்காவை பார்த்துட்ருக்கீங்களா? எங்கே பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் தினமும் காலேஜுக்கு போகும்போது ட்ரெயினில் தானே போகிறீங்க. அப்போ நான் தினமும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எது? நான் தினமும் ட்ரெயினில் காலேஜுக்கு போகிறேன்னா? ஆமாங்க, நீங்கள் தினமும் ட்ரெயினில் தான் போகிறீங்க. நான் கொஞ்ச நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உங்களுக்கு என்ன? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாளாக தான் உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். ராதிகா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சிரிக்காத. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா என்னைய? கண்டிப்பாங்க,
நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். உங்களை நான் என் கையில வச்சு தாங்கன்னு தாங்குவேன். பார்த்துங்க, ரொம்ப தாங்கிட போறீங்க, அப்புறம் கை ரெண்டும் போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருண்டி. நீங்க சொல்லுங்க அப்புறம். அதாங்க, நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்குள்ள சொன்னா போதும். நான் இந்த ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்குள்ள உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க கூடாது, அப்படி தானே? நான் அப்படி சொல்லல. உங்க இஷ்டம். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவன் என்ன லூசா? இதே தான் பிரபாக்காவும் சொன்னாங்க. அவங்க சொன்னதை திருப்பி வாங்கி அதே சொல்றான். சரி, நான் காலேஜ் போகும்போது தினமும் ட்ரெயினில் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா நான் எந்த காலேஜ் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல? நான் எந்த காலேஜ் படிக்கிறேன்? ஏங்க, இது கூட தெரியாமலா இருக்கும்? எனக்கு தெரியுங்க நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்கன்னு. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்னைய செக் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியும் நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்கன்னு. நீங்க தினமும் 8 மணிக்கெல்லாம் இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவீங்க. இந்த ட்ரெயின்ல தான் ஏறுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் நல்லா பார்த்துப்பேன் உங்களை. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஓ, அப்படி. சரி சரி சரி. ஆமாம், உங்கள் பேர் என்ன? இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பேர் எனக்கு தெரியவே இல்லையே. உங்கள் பேர் என்ன? அக்கா இருங்க, ஃபஸ்ட்டு பேர் கேட்கறதுக்கு முன்னாடி பாவம் அவர் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்டே பேசுங்க, பரவாயில்ல. இல்லைங்க, பரவாயில்ல. நான் இப்படியே நின்றுட்டே பேசுறேனே. அட, இதில் என்னங்க இருக்கு? நீங்கள் வேற என்னை தாங்கன்னு தாங்குறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த மரியாதை கூட நான் கொடுக்கலின்னா அப்புறம் எப்படி? நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் அங்கே உட்காந்துட்டே பேசுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு தெரியுங்க நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு. அட, இதில் என்னங்க இருக்கு? வயசில் பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். ஐயோ, நான் அவ்வளோ வயசுலாம் இல்லை. உங்களை விட 6 வயசு தான் டிஃப்ரெண்ட். அட, ஜஸ்ட் 6 வயசு தான் டிஃப்ரெண்டா? பார்த்தீங்களா, எனக்கு கூட தெரியல. நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சொல்லுங்க, கேட்போம். அக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. நானும் போர் அடிக்குன்னு நினச்சேன். வசமாக ஒன்று மாட்டியிருக்கு. போகிற வரைக்கும் இதான் நம்மளுக்கு டைம் பாஸு. அமைதியாக இரு. சரி சரி, நீ நடத்து. சொல்லுங்க. என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை பற்றி நானும் நல்லா தெரிஞ்சுப்பேன். எனக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்கிறப்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னெல்லாம் ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கு, என்னை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்காருங்கிறப்போ ரொம்ப நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் என்னங்க, அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அட, அதை விடுங்க, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை எங்கே பார்த்தீங்க? சாரி, என்ன நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க உங்களை ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. வர்றா, பார்த்த உடனே காதலா? அப்புறம் அன்னைக்கு நீங்கள் எல்லோ கலரில் சுடிதார் போட்டிருந்தீங்க. சைடில் கூட எல்லோ கலரில் ரோஸ் வச்சுருந்தீங்க. அழகா வெக்கப்பட்டுட்டே நடந்து வந்தீங்க. நான் பார்த்தேங்க. பார்த்த உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. நீங்கள் அழகா நடந்து வந்தீங்க. நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை. என்னன்னு அங்கே இருக்கிறவங்க யாரையுமே நீங்கள் பார்க்கவே இல்லை. கீழே குனிஞ்சிக்கிட்டு அழகா பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராதிகா அக்கா, சாரி, ஒரு மாதிரி பொறை ஏறிடுச்சா, அதான் அப்படி. சாரிக்கா, சாரிங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க.
ம், நான் எல்லோ கலர் சுடிதார் போட்டு சைடில் எல்லோ கலர் ரோஸு. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்க? அதுக்கப்புறமும் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க பார்ப்பேன். நீங்க தினமும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தானே காலேஜ் போறீங்க. நான் தினமும் உங்களை பார்ப்பேங்க. சரி, எதனால் என்ன உங்களுக்கு பிடிச்சது? அதான் சொன்னலங்க, நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க பொறுமையா நடந்து வந்தீங்க. அது மட்டும் இல்லாம அத்தனை பேர் இருந்தும் நீங்க யாருமே பார்க்கவே இல்லை. இது போதாதா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்க? ம், இது போதுமே. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்க இது போதும். சரி, இத்தனை நாளாக பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணியிருக்கு? அது வந்துங்க, இத்தனை நாளும் உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேனா, எத்தனை நாளைக்கு இப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறது? தைரியமா வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு நானும் எத்தனை தடவை வந்திருக்கேன். ஆனா உங்க பக்கத்துல வரையும் வருவேன். அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துடும். அதனால நான் திருப்பி போயிடுவேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்கள்கிட்ட பேசியே ஆகணுங்கிறதுக்காக எனக்குள்ள நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தைரியம் தாங்க உங்களுக்கு. ரொம்ப தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிதாங்க ஒரு பையன் தைரியமாக வந்து பேசணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. அவர் சின்சியராக பேசிகிட்டு இருக்காரு. நானும் அதாங்க சொல்கிறேன். அவர் எவ்வளோ தைரியமாக சின்சியராக பேசிகிட்டு இருக்காரு. நீ பேசுங்க. அதாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களை நல்லா பார்த்துப்பேங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீட்ல நான் ஒரே பையன்தான். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சாரி, ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வருது. நீங்க பேசுங்க. நீங்க தாராளமா பேசுங்க. நான் அது வரையும் வெயிட் பண்றேன். நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறீங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்ல போனா நான் ரொம்ப நல்ல பையங்க. ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன மாரி நல்ல பையன் யாருமே இல்லைன்னு. அப்படியா? நீங்கள் அவ்வளோ நல்ல பையனா? ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்களா? ஆமாங்க, ரொம்ப நல்ல பையன்தான். ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன மாரி பையன்லாம் யாருக்குமே கிடைக்காதுன்னு. ஐயோ, அவங்க சத்தியமாக போய் சொல்லலைங்க. உங்களை மாரி பையன் யாருக்குமே கிடைக்காது. நான் நம்புறேன்ப்பா, நீங்கள் ரொம்ப நல்ல பையன். ஆமா, நீங்க யாரு? நான் உங்களை அவங்க கூட பார்த்ததே இல்லை. நீங்க யாரு? அவங்களுடைய சிஸ்டரா? நான் யாருன்னா, ராதிகா, ஒரு நிமிஷம் இரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க. அதுக்குள்ளே ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். நீங்கள் சொல்லுங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலீனா யார்கிட்ட பேசுனீங்க? இவ்வளோ சீக்கிரமா பேசி முடிச்சிட்டீங்க. சே, நான் எப்படி தப்பாக எடுத்துக்க போகிறேன்? நீங்கள் தான் ரொம்ப நல்லவராச்சே. கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் யார்கிட்ட பேசினேன்னு. ரொம்ப நன்றிங்க. என் மேல உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கு. பின்ன நம்பிக்கை இல்லாமல இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன? இப்போ நான் யாருக்கிட்ட ஃபோன் பேசினேன் அதானே? வேறு யாரும் இல்லைங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். ட்ரெயின் ஏறிட்டியாமா, ட்ரெயின் கிளம்பிடுச்சான்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. வேற ஒன்றும் இல்லைங்க. செத்தாண்டா சேகர். என்ன வாய் பொழந்துருச்சு? ஏங்க, என்னங்க சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்டா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த சின்ன வயசுல ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க சொன்னதும் என் நெஞ்சு எனக்கு வெடிச்ச மாதிரி இருக்குங்க. என்னால தாங்கிக்கவே முடியலங்க. இந்த ஷாக்ல இருந்து நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மேல போறேன்னு தெரியலங்க. அப்புறம் என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல, நான் வேற யாரும் இல்லை, இவங்களுடைய சிஸ்டர் இன்லா தான். இவங்க என்னோட அண்ணி தான். என் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னங்க ஷாக்கு மேல ஷாக்கு கொடுக்குறீங்க? நான் தான் சொல்கிறேன்லங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரே ஒரு தடவை இவங்களுக்கு 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்கு, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. என்ன 5 வயசுல பொண்ணு இருக்கா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த
உங்களுக்கு கல்யாணம் ஆனதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல உங்களுக்கு 5 வயசுல பொண்ணு வேற இருக்கா? ம் ஆமாங்க, 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. போதுங்க, போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் என் மனசு கேட்காது. பாத்தீங்களா, இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், உங்க பேரை கேட்டேன், ஆனா நீங்க என்ன உங்க பேரை சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? என்னோட பேரு உத்தமன். உத்தமன் ராஜாங்க. உத்தமன் ராஜா, பரவாயில்லைங்க, உங்களுக்கு நல்ல பேராக தான் வச்சிருக்காங்க. என்னங்க? ஆ சொல்லுங்க. உங்களை இல்லைங்க. என்ன இல்லையா? அப்புறம் யார? உங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்கள. என்ன வண்டி என் பக்கம் திரும்புது? அவளையா? அவளையே? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னங்க, இனிமே உங்ககிட்ட பேசுறது தப்புங்க. அதனால எனக்கு உங்க சிஸ்டர் இன்லாவை பிடிச்சிருக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன? அதாங்க, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ உங்ககிட்ட நான் பேசுறது தப்பு. அதனால எனக்கு உங்க சிஸ்டர் இன்லாவை பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அடிங்க, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ நீ பேசுறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சும் சும்மா டைம் பாஸ்க்கு கேட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு, இல்ல இப்ப போலீஸை கூப்பிடுவேன். நீங்க பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்றது உங்களுக்கு கோவம் வரும்தான். இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்ககிட்ட பேசுறது தப்பு தானே. அதுக்கப்புறம் உங்க சிஸ்டரிங்களா இருக்காங்க, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நான் தாங்குன்னு தாங்குவேன். என்ன தாங்கன்னு தாங்கவியா? அவகிட்ட டயலாக் விட்டது எல்லாத்தையும் இப்ப என் கிட்ட ரிவிட் அடிக்கிறியா? மவன சா வச்சிருவேன். அவளாவது பொறுமையா அமைதியா பேசிட்டு இருந்தா, நானும் அப்படி கிடையாது. ஒழுங்கு மாதிரியா இடத்த காலி பண்ணிடு, இல்லைன்னா கண்ணை ரெண்டு இப்ப பழுக்கு. ஏங்க, ஏன் இப்ப இவ்வளவு கோவமா பேசுறீங்க ரெண்டு பேரும்? நான் எவ்வளவு அழகா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, இல்ல அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நீ பேசுனதுக்கு ஏதோ எங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுமேனு நீ பேசுறதெல்லாம் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தா, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டே வரியா நீ? மோவன அவ்வளவுதான். இப்ப நீ இடத்த காலி பண்ணல, இப்ப நான் இங்க கத்துவேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்ப உன தர்மடி அடிச்சிருவாங்க. ஒழுங்கா ஓடி போயிடு. இப்போதைக்கு எனக்கு டைம் சரியில்லை. நீங்க ரெண்டு பேரும் கோவமா பேசுறீங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். என்னது அப்புறமா வந்து பேசுறியா? ஓடி போயிடு. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மோவன தலை எடுத்துருவேன். ஓடுறா லூசு பைய. ஐயோ ஐயோ முடியலப்பா. சத்தியமா என்னாலே முடியலக்கா. பேரை பத்தியா? உத்தமன் ராஜாவா? உத்தமன் ராஜா எப்படி பல்ட் அடிச்சான் பத்தியா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னதுமே அப்படியே வாங்கிட்ட பல்ட்டி அடிச்சிட்டான். இவனை மாரி ஆளுங்களாம். நான் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே தெரிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா நகரவே இல்லையே. அதனாலதான் உங்களுக்கு 5 வயசுல பொண்ணு இருக்குன்னு சொன்னா ஓடிடுவான்னு பார்த்தா அப்படி நகரல. நீ எனக்கு 5 வயசுல பொண்ணு இருக்குன்னு சொன்னதுமே ஆளு பயந்துட்டான். உடனே உன் பக்கம் தாவிட்டான் சேஃபா. லூசு பையன், அவன் மூஞ்சி ஆளையும் பாரு. அவனுக்கு நம்ம 2 பேரும் கேக்குதான். நீ அவன் சொன்னதெல்லாம் கேட்டியா? நான் தினமும் காலேஜுக்கு இந்த ட்ரெயினில் தான் போகிறேனா. அதுவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னான் பாரு. எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லோ கலர் சைட் ரோஸ் வச்சுக்கிட்டு பா செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவன் சொல்கிறதுலே தெரியுது உங்களை ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேருமே இப்போ தான் ட்ரெயினில் வரோம். உங்களை பார்த்ததான் உனக்கு பிடிச்சிருச்சாட்டுக்கு. அதான் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலாம என்னென்னமோ அடிச்சு விட்டுட்ருக்கான். என்கிட்ட பேசுனதெல்லாம் விட்டுடி. ஆனால் ஒரே செகண்ட்ல டக்குன்னு மனசு மாதிரி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால, அதுவும் என்கிட்ட சொன்ன டைலாக்கை வாங்கிட்டே அடிச்சு விட்டான் பாரு. அதான் பயங்கரமா இருந்துச்சு. லூசு பைய எப்படி பிளேட்டை மாத்துறான் பாத்தீங்களா?
உங்களுக்கு குழந்தை இருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் மனசு மாறிடுச்சு. உடனே என்கிட்ட வந்துட்டான். அதுவும் உங்ககிட்ட சொன்ன டயலாக அப்படியே அச்சு பிசறாம என்கிட்ட சொல்றான். லூசு பைய. இவனெல்லாம் என்னைக்காவது இவனை இன்னொரு டைம் பார்க்கட்டும், அப்ப இருக்கு இவனுக்கு. சரி சரி விடு விடு, நமக்கு இவ்வளோ நேரம் டைம் பாஸ் ஆச்சுல்ல, அதனால விட்டுரு. அதுவும் கரெக்டு தான். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த லூசு பையன் வந்து நம்மளுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துட்டு போயிட்டான். இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அவன் மட்டும் இந்த இடத்துல இருந்தா அவன் கண்ணை ரெண்டும் இந்நேரம் பழுத்திருக்கும். ஆமாம் ஆமாம், நிலா மட்டும் இருந்தா நம்மள மாதிரிலாம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டா. அவன் வந்த வேகத்துக்கே ஓடி இருந்திருப்பான், துண்டை காணும் துணியை காணும்னு. ஆனால் என்னால் முடியலக்கா. எனக்கு நினச்சி சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்களா? அதுக்கெல்லாம் என்னடி பண்ணுறது? இது மாதிரி தான் வெளியில் போகும்போது அப்பப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு இது காமெடியாக போயிடும், ஒரு சில இது சீரியஸ் ஆகிடும். நமக்கு இது காமெடியாக போயிடுச்சு. ஸோ இது அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு. அதுவும் கரெக்டு தான்க்கா. எத்தனையோ இடத்துல என்னென்னமோ நடக்குது, நம்மளும் நிறைய கேள்விப்படுறோம், படிக்கிறோம். நானே கேட்கணும்னு நினச்சேன். ஃபோனில் யாருக்கா? யார் கால் பண்ணா? வேற யார் கால் பண்ணுவா? உங்கள் அண்ணன் தான், கிரண் தான் கால் பண்ணார். ட்ரெயின் ஏறிட்டியா, ட்ரெயின் கிளம்பிடுச்சான்னு கேட்டார். ஓ, ஏன் அவர் வரலையா உங்களை சென்ட் ஆஃப் பண்ண? இல்லைடா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ அவராலையும் சரி அர்ஜுனாலையும் சரி எங்கேயுமே நவர முடியாது ஆஃப்டர்நூன் வரையும். ஸோ அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன், நானே கிளம்பிடலான்ட்டு. நிலா கிட்ட பேசும்போது கூட சொன்னான், மாமாவுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட மாமா வருவாரா என்னன்னு தெரியல, மீட்டிங் முடிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். ஆமாண்டா, இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பேருமே அங்கே இருந்தாகணும். ஆஃப்டர்நூன்லாம் முடிஞ்சிடும். நான் சொன்னது கரெக்டு தானே? என்ன என்ன சொன்ன? என்ன கரெக்டு? அதான்க்கா, நீங்கள் என்னோட அண்ணி, எங்கள் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் கூட ஓகே தாண்டி. ஆனால் எனக்கு 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்குன்னு அடிச்சு விட்டியே. அது அந்த ஆள் இடத்த காலி பண்ணுவான்னு அடிச்சு விட்டேன், ஆனால் அப்பயும் நகரலையே. ஆனால் நான் சொன்னது கரெக்டு தான்ப்பா. நீங்கள் என்னோட அண்ணி, எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. எப்படியும் ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணோ பையனோ வரதானே போகுது. ஸோ நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆமாண்டி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இப்பயே பிளான் போட்டு வச்சிரு. ஓகே. ஓகேவா? அடிங்க. சரி விடுங்க. உன்னை அவன்கிட்டே கோத்து விட்டுருந்துருக்கணும்டி, காப்பாற்றி விட்டல, ஏன் தப்பு தான். ஐயோ, தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஏன் ராதிகா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? என்ன? அதாண்டி, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? இப்போ எதுக்கு? காமெடி சீன் தானே போயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு நீ சீரியஸாகவும் ஹாரர் ஃபிலிமாகவும் கொண்டு வர? ஏய், நான் கேட்டதில் என்னடி தப்பு இருக்கு? நான் நார்மலாக தான் கேட்டேன். நீ லவ் பண்ணுறியா என்னன்னு நார்மலாக தான் கேட்டேன். அதுக்கு எஸ்ஆர் நோன்னு சொல்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்போ நீ இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணல. அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. நான் கேட்ட உடனே நீனு எஸ்ஆர் நோ சொல்லியிருக்கணும். ஆனால் நீ எனக்கு ஒரு கொஷின் மார்க்கு தான் கொடுத்த. இப்போ கூட நீ ஏதோ எனக்காக பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தால் நானே சொல்லுவேன். அப்படிலாம் யாரும் இல்லை. அப்படியா? அப்போ நீ இன்னும் சிங்கிளாக தான் இருக்கியா? ஆமாம், நான் சிங்கிளாக தான் இருக்கேன். உன் வயசில் இருக்க பொண்ணுங்களாம் 1க்கு 2 சுற்றிட்டு இருக்கும்போது நீ இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்க. ஏன் நீங்கள் மட்டும் என்னோட வயசில் எப்படி இருந்தீங்களா? நீங்கள் 2 பேருமே சிங்கிளாக தானே இருக்கீங்க. இப்போ ஏதோ நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ நீங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏய், சும்மா ஒரு கேள்வி தாண்டி கேட்டேன், அதுக்கே மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்க. சரி விடு, இல்லைன்னா அதுக்கு என்ன? இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் இருக்கா? இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னைய பைத்தியமாக்காதடி, ஒழுங்கா பதில் சொல்லு. இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நீ எதுவும் சொல்ல வேணாம் சாமி, அமைதியா இரு. சரி சரி சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. உனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கா? இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்ன? அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை.
ஆனால் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதில் என்ன டவுட்டு? நீ டைரெக்டாக கேட்க வேண்டியதானே, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. ஆ ஆ ஆ அந்த தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஏண்டி? இந்த மூவியில் வர மாதிரி தான் என்னோட லவ் ஸ்டோரியும் ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் இப்படி சண்டையில் தான் காதல் வரும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். நாங்கள் ஆரம்பத்தில் 2 பேருமே ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டோம். இப்போ பேச ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பித்தோம். இப்போ எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியலையே. இது தெரியாமல் நான் பாட்டுக்கும் போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவர் உடனே நோன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் வெயிட் பண்ணுறேன். அதுக்குன்னு டைம் அமையும்ல, அப்போ சொல்லிக்கலாம். பரவாயில்லையே, உன்னோட லவ் ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு சொல்லுவாங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தயவு செஞ்சு நிலா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் கிரண் அண்ணாட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன்டி, கவலைப்படாத. நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பு, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்.